ஹதரத் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணமாகின்றார்கள். இவர்களுடைய மரண நேரத்திலே அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கியது. 70,000 மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவில் கலந்து கொண்டார்கள். வானத்தினுடைய கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சஹாபியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கம் செய்ததற்கு பிறகு தஸ்பீஹ் செய்து கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். திடீரென்று அல்லாஹு அக்பர் என்று சப்தத்தை உயர்த்தினார்கள். சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எதற்காக வேண்டி அல்லாஹு அக்பர் என்று சொன்னீர்கள் என்று கேட்கின்ற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம், எப்படிப்பட்ட சஹாபி தெரியுமா? அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கிய சஹாபி, வானத்திலிருந்து மலக்குமார்கள் இவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ளப்பட்ட சஹாபி, வானத்தினுடைய கதவுகள் திறக்கப்பட்ட சஹாபி. இந்த சஹாபியினுடைய நிலைமை என்ன தெரியுமா? இவரை கபரில் வைத்ததும் கபர் ஒரு புடி பிடித்தது என்று சொன்னார். என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய கபருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கு?